ஸ்டூவர்ட் லிட்டில் படம் பார்த்துருக்கீங்க, ஆக்ட் பண்ணவனே இவன் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் சாகத்தி எளிமையா தானே இருக்கு. ஹைலேண்ட்ல லைன் டைல் மாதிரி வரும். பேர்ட்ஸ்ல ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் எடுத்து வந்திருக்கும். ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ்லயே ரேர் கலர் பிளாக் ஐ பார்த்துருக்கீங்களா, இது ரெட் ஐ. இது வச்சாலே அது பாட்டு அது டியூப் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல தான் ஒண்ணும். இன்னும் ஃபுட் பேக்குக்கு அப்பதான் ஸ்ட்ரைட்டா போகும். ஆனா இது வந்து லாரி ஃபேமிலியே வந்து ரெட் காலர். இது வந்து டஸ்கி லாரின்னு இந்த மாதிரி டேர்ம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க அழகா கூப்பிடுறப்ப வந்துடும். அதுவும் லாரி எல்லாமே ஸ்பீக்கிங் எபிலிட்டி கம்பல்சரி இருக்கு. பேர்ட்ஸ்க்கான பாடி பெல்ட் டேர்ம் வர ட்ரெயின் பண்றது. டேர்ம்ன்றது வந்து பழக்கப்படுது. லெக்குக்கான பெல்ட் இது, பேர்ட்ஸ்க்கு டைப்பர். இவன் பாத்தீங்கன்னா டிராப் ஹாம்ஸ்டர் 2000க்கு இந்த கேஜோட ஃபுல் கிட் வந்துரும். எந்த கலர் வேணா எடுத்துக்கலாம். அதுக்கு பர் டேக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் வாக் பண்ணும். அது ரன்னிங் வீல் கம்பல்சரி குட்டாகும். இவங்கலாம் ட்ரெஸ் அவங்களுக்குன்னு ஒரு சாண்ட் பாத் இருக்கு. உட்காந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்றது, ஹேண்ட் வாஷ் பண்றது, லெக் இது பண்றது ஃபுல்லா க்ளீன் பண்ணுவாங்க. ஹார்ம்ஸ் எடுத்துங்களா அவங்களுக்கான ப்ரோட்டீன். அப்ப எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் ப்ரோ. மார்க்கெட் ரொம்ப நாள் ஆச்சு. வீடியோ பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்கோம். வரவே இல்ல. இப்போ நம்ம பிகே பெட் பாரடைஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க ராடன்ஸ் பாத்திருப்பீங்க. ஆமா, ராடன்ஸ் பேர்ட்ஸ்ல ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் எடுத்து வந்திருக்கோம். அது எல்லாமே சூப்பரா ஹேண்ட் டர்ம் பண்ணி ட்ரெயின் பண்றதுக்கு. ஓகே, அதெல்லாமே சூப்பர் சிக்ஸ், எல்லாமே ஹை ஃபேக்டர், எல்லாமே நல்ல ஒரு ஃபார்முலா இதுல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா இங்க வாங்க, இந்த மாதிரி ரேர் கலர். இப்போ ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ்லயே ரேர் கலர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெட் ஐ வரும். பிளாக் ஐ பாத்திருப்பீங்களா, இது ரெட் ஐ. லுட்டினோ இது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் செம்மையா இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியா டர்ம் பண்ணி ட்ரெயின்லாம் பண்ணலாம், ஃப்ரீ ஃபிளைட்லாம் பண்ணலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இந்த பேர்டு. அது வந்து உங்களுக்கு 1000 rupeesல வரும். ஆனா அது ரேர் பீஸ் தான், எப்பனாதான் என்கிட்டயே கிடைக்கும். அதுக்கு ரிங்லா போட்டு கொடுத்துருவோம். ஃபுல்லா நம்ம ஃபார்ம் ரிங்லா வந்து ஆமா செம்மையா இருக்கும், அட்ராக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்மால் கனூஸ் இருக்காது. ஸ்மால் கனூஸ்லயே பாத்தீங்கன்னா பைனாப்பிள். இது எல்லாமே ஸ்மால் கனூஸ்லயே இந்த கிரீன் சிக்லயே வந்து பைனாப்பிள். இது எல்லாமே அதுலயே கிரீன் எல்லோ ஷேட் இருக்கு. இதுக்கும் தெரியுதுன்னா இதோட எட்டு கலருக்கும் இதோட எட்டு கலருக்கும் ரெண்டுமே ஸ்மால் கனூர் ஃபேமிலிஸ் தான். இது எல்லாமே ஸ்மால் கனூர் ஃபேமிலியே நிறைய இருக்காங்க இன்னும் இதுல. இது ஒரு இதுவு. அதுக்கப்புறம் சன்கனூர் சிக், இது அதோட அடுத்த கட்ட பேர்டோட இது. இல்ல ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ். இது எல்லாமே எல்லா ஃபீடிங் ரெடியா எடுத்து எல்லா ஃபீட் அடிச்சு வச்சிருக்கீங்க பாருங்க. ஃபேக்டா தெரியுங்களா, இங்க ஃபுட் பேக் ஃபீட் கொடுத்து அவளே வாங்கிப்பாங்க. கஷ்டப்பட ஆமா, ஈஸி தான், ஈஸியா வாங்கிப்பாங்க. நீங்க இது வச்சாலே அது பாட்டு ஃபீட் எடுத்து அந்த அளவுக்கு அவ்வளவு ஈஸியா எல்லாமே ஃபீட் பண்ணி தான் கொடுக்கும். எடுத்தோடனே எடுத்து வந்து கொடுக்கறதுலாம் கிடையாது. நம்ம ஃபீட் அடிச்சு அது A19ல ஃபீட் அடிச்சு அந்த மாதிரி எடுத்து தெரியாதுன்னு. அதுவும் பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் இது இருக்கும். ஒன்னு லெஃப்ட் ரைட்ன்ற மாதிரி. அதுல நீங்க தெரியாம வேற இதுல டியூபோட குடுக்குறாங்க. அதை கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே பேர்டு தேவையில்ல சிக்கா இதுவாயிடும். ஆமா ப்ரோ, இப்ப பேர்டு இருக்குன்னு வைங்களேன், அது டியூப் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல தான் ஒண்ணும். இப்படி கேர்வா தான் போகணும், இப்படிக்கா போக கூடாது. அப்ப அது டியூப் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் பேக்குக்கு அப்பதான் ஸ்ட்ரைட்டா போகும். இது சில பேர் தெரியாம அப்படியே சொருவிடுவாங்க. அதோட என்ன பண்ணுங்க, தெரியாதவங்க என்ன பண்ணா ஸ்பூன்ல ஃபீட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அந்த டியூப் எடுத்துட்டு வெறும் 0 இந்த மாதிரி ஃபீட் வாங்கறதா வாங்கி வெறும் நார்மல் சிரஞ்சி அப்படியே ஃபீட் பண்ணுங்க. டியூப்லாம் போடாம அது ஸ்ட்ரைட்டா வந்து இங்க போயிடும். அப்ப டைஜஷன்லாம் கரெக்டா ஆகும். அதே மாதிரி சிக்கு வாங்கும்போது வார்மிங்கான பிளேஸ்ல தான் ஆகணும். நான் வந்து என் வீட்டுல ஏசி இருக்கு அப்படின்னு சொல்லி ஏசில தான் தூக்கி வச்சிடக்கூடாது. ஏன்னா சிக்குன்றது பாத்தீங்கன்னா அது பேரண்ட்லயே வார்மா இருக்கும். காட்டுலயே பாத்தீங்கன்னா நேச்சுரலா மரபொந்துக்குள்ளதான் இருக்கும். அது எதுக்குன்னா பாத்தீங்கன்னா வார்ம்னஸ் இருக்கும். அப்ப எவ்வளவு வார்ம்னஸ் இருக்குதோ ஒரு 32 டிகிரி 30 அந்த ரேஞ்சில் இருந்தாலே வார்ம்னஸ் வந்து பாத்தீங்கன்னா டைஜஷன் ஆகும். அப்ப சீக்கிரம் டைஜஷன் ஆகும்போது சிக்கோட growth நல்லா இருக்கும், கலரேஷன் நல்லா இருக்கும், ஃபெதரேஷன் நல்லா இருக்கும். அப்ப அதுக்கு ஈஸியா ஃப்ரீ ஃபிளைட் வர்றது, டைஜஷன் பார்ப்பீங்க எல்லாம் கிளியரா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா நீங்க A19ன்ற ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா டைஜஷன் செம்மையா கிளியர் பண்ணும். அது போடுவோம். ஆனா சின்ன வெரைட்டிக்கு சின்ன இது போடுவோம். ஆனா நல்ல ஃபுட் இது கொடுத்துருங்க. இப்ப சன்கனூர் பார்த்தோமா, கலரா இருப்பாங்க. ஆனா இது வந்து லாரி ஃபேமிலியே வந்து ரெட் காலர். லாரி ஃபேமிலியே பாத்தீங்கன்னா ரெயின்போ லாரி இருக்கு. அதுலயே வந்து ஸ்வைன்சன், ரெட் காலர்டு, அலே டஸ்கி அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. ஒன்னும் ரெட் லாரி அந்த மாதிரிலாம் இருக்கு. இது வந்து ஒரு சிக்கு. இதோ கொஞ்சம் ஃபெதர்லாம் மோல்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அவங்களே செல்ஃப் ஃபீடிங் ஆரம்பிச்சு இப்போ சப்போர்ட் ஃபீடிங்ல இருக்காங்க. இப்போ இவர் பாத்தீங்கன்னா வந்து லாரி ஃபேமிலியிலே இது செம்ம ரேர். நீங்க அவ்வளவு பாத்துருக்கவே மாட்டீங்க. இது வந்து உங்களுக்கு புதுசா தான் தெரியும். இது வந்து டஸ்கி லாரின்னு. இது வந்து பீஸோ கொஞ்சம் இதுவாகும். செம்மையா ப்ளே பண்றது. லாரி ஃபேமிலி எல்லாமே இது காட்டுறோம். நான் இதெல்லாம் மோல்டு பீஸ்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. லாரில இது எல்லாமே சிக்ஸ் பார்த்தோமா, ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ். இது எல்லாமே இதுலயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேர்ம் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாதிரி டேர்ம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க அழகா கூப்பிடுறப்ப வந்துடும். ஏன்னா இவங்க வந்து ஒரு செம்ம அட்ராக்ட் பண்றது. ஏன்னா லாரின்றது பாத்தீங்கன்னா என்கிட்ட லாரி கிட் மட்டும் இல்ல, நான் காட்டின எல்லா பேர்டும் சரி, இதோட ஹை வெரைட்டி பேர்டு இருந்தாலும் டேர்ம்டு பீஸும் சரி சிக்கும் கிடைக்கும். இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு வந்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செம்மையா எப்படி சொல்றது, ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிடும் ப்ரோ. ஈஸி மெயின்டெனன்ஸ். அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்க சொல்லி கொடுக்கறது, ட்ரைன் பண்றது அதெல்லாம் போயிட்டீங்கன்னா ஈஸியா பண்ணலாம். மத்த கண்ணூர் வெரைட்டிக்கு அதுக்கோட லாரியில வந்து ஈஸியா அட்டாச்மெண்ட் ஆயிடும். இன்னொன்னு இவங்க வந்து லிக்விடா தான் சாப்பிடுவாங்க. மெயின் இதுவே லிக்விட் கண்டென்ட் தான் இவங்க சாப்பிடுறது. அதனால ஃப்ரூட்ஸ் நல்லா கொடுக்கலாம்.
இவங்களுக்குன்னு லிக்விட் கண்டென்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கு, அது நீங்க வார்ம் வாட்டர்ல ஒன்லி லிக்விட் தான், சீட்ஸ் இல்லையா? அப்பதான் டைஜஸ்ட் ஆகும் இவங்களுக்கு. ஓகே ஓகே. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு மல்டி டேலண்டட் பர்சன். நடிக்கிறது, மிமிக்ரி பண்றது, அப்ப ஆக்டிங் சொல்லி பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுறது, பாட்டு போட்டா, அது மாதிரி ஒரு மல்டி டேலண்ட்னா நல்லா சொல்லி தரலாம். சூப்பரா நடிப்பாங்க, ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஒருத்தவங்க கூட அட்டாச் ஆனா இல்ல அப்படியே பண்ணோம், கங்காரு மாதிரி ஜம்ப் பண்ணி வருது. அப்ப ஒன்னொன்னு பார்க்கும்போது செம்ம கியூட்டா இருக்கிறதுனால சூப்பரா இருக்கும். லாரி ஃபேமிலி ஆக்டிவ், இன்டராக்டிவ், கலர்ஃபுல் சொல்லிட்டே போலாம். சூப்பரா இருக்கும் ப்ரோ. இதுலயே பாத்தீங்கன்னா இப்போ இது ஒரு 2 வெரைட்டி, இதுல அடஸ்கி இன்னொரு வெரைட்டி பாத்தீங்களா, ரெட் கலர் ஒரு வெரைட்டி, ஸ்வைம்சன் ஒரு வெரைட்டி. அதுலயே பாத்தீங்கன்னா ரெட் லாரின்னு ஒன்னு இருக்கு. லாரில பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு. அதுவும் லாரி எல்லாமே ஸ்பீக்கிங் எபிலிட்டி கம்பல்சரி இருக்கும். ஆனா கிரே பேரட் அளவுக்கு இருக்காது, கம்பல்சரி ஸ்பீக்கிங் மிமிக்ரி பண்றதுலாம் இருக்கும். ஆனா இது ஈஸியா டேர்ம் பண்ணலாம் ப்ரோ. பேசுவாங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ, அவனை கீழே விட்டீங்கன்னா சூப்பரா இது பண்ணும். நல்லா இது பண்ணாலுமே கடிக்கிறதுன்றது இருக்கு. ஆனா இவனுக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவனுக்கு 3 வயசு ஆகுது, இவனுக்கு ஒரு 1.5 வயசு ஆகுது. இது ஒரு பெனிஃபிட் இருக்கு. என்ன ஒண்ணு பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு வரேன், நம்ம ஒரு 2-3 நாள்ல கூண்ட்லயே விட்டு போயிடுவாங்க, டேர்ம் வச்சிடும் அப்படின்னு பாக்குறப்போ வந்து எடுக்கிறப்போ பாத்தீங்கன்னா திடீர்னு கடிக்கும், திடீர்னு ஒரு வாரம்லாம் விட்டு போனா. ஆனா லாரி கிட்ட அந்த பிரச்சனையே இருக்காது. ஒன்ஸ் ஒரு டேர்ம் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அது நீங்க ரொம்ப நாள் கழிச்சு எடுத்தாலுமே அது உங்ககிட்ட நல்லா பண்ணும். ஏன்னா அதெல்லாம் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். போயிடலாம் கிடையாது, லாரி வந்து கம்பல்சரி சூப்பரா இருக்கும். ஆனா எல்லாருமே பாத்தீங்கன்னா அது லிக்விடா சாப்பிடுறதுக்காக தான் இது பண்ணுவாங்க. ஆனா இது வந்து ரொம்ப ஒரு செம்மையா ப்ளே பண்ற ஒரு பேர்ட், ரொம்ப அட்ராக்டிவா இது பண்ணும். அதே மாதிரி இந்த பேர்டுக்கு வெளியே எடுத்துட்டு போகணும், நட்டம் பண்ணி வச்சோம்பா, ஆனா வெளியே கூட்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஹார்னஸ், இது வந்து பாடி பெல்ட் பேர்ட்ஸுக்கானது. அதே மாதிரி பேர்ட்ஸுக்கான பாடி பெல்ட் சூப்பரா இருக்கும். அது பாடி பெல்ட் போட்டு நம்ம ஷோல்டர் மேல வச்சுட்டு கையில ஒரு ரோப் அதை போட்டுனால பார்க்குக்கு போலாம், எங்க வேணாலும் இது பண்ணிக்கலாம், ஃப்ளை அவுட். ஏன்னா வீட்டுல ஃப்ரீ ஃபிளைட்ல இருக்கும் சில பேர்கிட்ட. இப்ப யாருமே வந்து கூண்டுல அடிச்சு வளர்க்கறதா இல்ல ப்ரோ, அதுவும் நம்ம கூட இருக்கணும் தான் எல்லாமே. எதுக்குன்னா சில வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் எல்லாருமே டேர்ம் தான் பண்றாங்க. பேர்டு யாரும் ட்ரெயின் பண்றது கிடையாது, டேர்ம் வேற ட்ரெயின் பண்றது. டேர்ம்ன்றது வந்து பழக்கப்படுது, ட்ரெயின் பண்றதுன்றது இந்த மாதிரி ஒரு சவுண்டு இல்ல ட்ரைனிங் கிட்ட. இது எல்லாமே ட்ரெயின் சவுண்ட் பண்றதுக்கோ, இது டாக்ஸ்க்கும் பண்ணலாம், பேர்ட்ஸ்க்கும் பண்ணலாம் சவுண்ட். ஏன்னா இப்போ நீங்க இதை பண்ணுனா பண்றது போனா ஃப்ரீ ஃபிளைட் கூட விடலாம் கிரவுண்ட்ல கூட. ஆனா நீங்க அது டைம் ஸ்பெண்ட் பண்ணி சிக்குல இருந்து ரொம்ப சின்ன சிக்குல இருந்து எடுத்து ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ணி அந்த ஃபீடிங் அப்போ நீங்க ஒரு கமாண்டோ அந்த மாதிரி சொல்லி ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணப்போ சில பேர் கட் பண்ணுவாங்க, சில பேர் டேப் போடுவாங்க, அதெல்லாம் பண்ணாம ஃப்ரீ ஃபிளைட்ல கூட விட்டு வரலாம். ஆனா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி இருக்கவங்க எல்லாம் வெளியே கூட்டிட்டு போறதுக்காக இந்த மாதிரி பாடி பெல்ட், அதுலயே லெக்கும் இருக்கு. பாடிக்கு மட்டும் சில பேர் லெக்ல எல்லாம் போட்டு எடுத்துட்டு போவாங்க, லெக்குக்கான பெல்ட் இது. இது வந்து உங்களுக்கு இதே ஸ்மால் வெரைட்டில ஹை வெரைட்டி பேர்டு வரைக்கும் இருக்கும். இது லெக்குக்கான பேர்டு இது. அதே மாதிரி வெளியே எடுத்துட்டு போறோம்ல, அப்போ வந்து சில பேர்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்கு எடுத்துட்டு போவாங்க. சில பேர் சில இதுல அலோடு, அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கான டைப்பர், பேர்ட்ஸுக்கு டைப்பர். ஸ்மால் கண்ணூரா இருக்கட்டும், சன் கண்ணூர், இந்த லாரிக்கு இதுக்கு இருக்கு, கிரே பேரட்டுக்கு இருக்கு, எல்லாத்துக்குமே தேவையான டைப்பர் நம்ம ஆமா உள்ள டிஷ்யூ வச்சு எடுத்து கிளீன் பண்ணிக்கலாம். அது ஒன் டைம் தான், நீங்க வாஷபிள் தான். இதுவும் வாஷ் பண்ணிக்கலாம், உள்ள டிஷ்யூ வச்சும் இது பண்ணிக்கலாம். அதுவும் நீங்க சிக்கல இருந்து எடுத்து எல்லாத்தையும் பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கான கேஜஸ் எல்லாம் நிறைய இருக்கு ப்ரோ. இப்போ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் பெல்லட்ல கொடுக்குறோம். இது வந்து நீங்க நான் சொன்னல ஒன்னு பண்ணா அதுக்கு ட்ரீட் கொடுக்குற மாதிரி. இது வந்து பேர்ட்ஸ்லாம் இவ்வளவு இருக்குல்ல ட்ரீட். இப்போ சவுண்ட் கொடுத்து ப்ளஸ் ட்ரெயின் பண்ணலாம். இப்போ இது நான் சொன்னல, இது அந்த சவுண்ட் கொடுத்து ட்ரெயின் பண்ணலாம். இது கையில போட்டு டாகுக்குலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சவுண்ட் கொடுத்து ட்ரை பண்ணலாம் ஒரு பெல்லட்ன்றது. இது வந்து ஃபுட். இது என்கிட்ட இன்னும் நிறைய பாக்கெட்லாம் இருக்கும் ஷாப்ல. இது இல்லாம இதே பெரிய பெரிய பாக்கெட்ல இருந்து இது எல்லாமே இருக்கு. அது அவங்களுக்கானது. இப்போ பேர்ட்ஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா இங்கே இருக்குது. ஆனால் என் கடையில் அதுக்கான கேஜி, டேர்ம்டு பேர்ட்ஸ் கேஜி எல்லாமே சூப்பராக கேட்டோம். ஷாப் வந்து நிறைய பார்க்கலாம், ஷாப்ல இன்னும் நிறைய பார்க்கலாம் ப்ரோ. அது ஏன் சொல்றேன்னா, இங்க என்னால எவ்வளவு அளவுக்கு எடுத்துட்டு வர முடியும் அதுதான் என்னால எடுத்துட்டு வர முடியும். ஒரு மினி வெர்ஷன் தான் பார்க்க முடியும். ஷாப்ல கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். இப்போ பேர்ட்ஸ் பார்த்தோமா, இப்போ ஒரு மினியேச்சரா குடித்தன்மையான சுட்டித்தன்மையா விளையாடுற பையனுங்களை பார்ப்போமா. ஆமா, பிகே ஸ்பெஷலிஸ்டா அது எப்பவுமே வரும். இது வந்து பாத்தீங்கன்னா சிரியன் ஹாம்ஸ்டர்ஸ் ப்ரோ. ஓகே, சிரியன் ஹாம்ஸ்டர்ஸ்ல எல்லாமே 1 மந்த். இப்போ வந்து டே டைம்ல அதனால தூங்கிட்டு இருப்பாங்க. நைட் டைம்ல இது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு சூட்டபிள்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்களுக்கு, காலேஜ் போயிட்டு வர மார்னிங் ஷிஃப்ட் போயிட்டு வராங்க மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், அது அவங்களுக்கு, வேலைக்கு போயிட்டு வர மார்னிங் ஷிஃப்ட் போயிட்டு வரவங்களுக்கு. அப்படி இந்த ஒர்க் எல்லாம் போயிட்டு வந்து ஸ்ட்ரெஸ்ஸரா இருக்கு, ஆனா லோ மெயின்டெனன்ஸ்ல, ஆனா எனக்கு காஸ்ட் அவ்வளவு செலவாகக்கூடாது, எனக்கு ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா சின்ன இடத்துல ஒரு செட் பண்ணும், அபார்ட்மெண்ட்டும் சரி இல்ல இந்த மாதிரி ஹாஸ்டல்ல வளர்ற பீப்புள்ஸ்க்கும் சரி, இவங்கெல்லாம் வந்து எனக்கு செட் பண்ணும். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதை சூஸ் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா, இவங்களுக்கு நாய்ஸ் பிரச்சனை இருக்காது. அப்படி இவங்களுக்குன்னு வந்து தனியா வந்து மெடிக்கல் செலவு, இவங்களுக்கு
இவங்களுக்குன்னு டெய்லி எக்ஸ்பென்ஸ் பண்ணும் அந்த மாதிரின்ற செலவு இருக்காது. அதுக்கப்புறம் வந்து டெய்லி கிளீனிங்ன்றது இருக்காது. எப்பனா ஒரு 15 days ஒன்ஸ். ஏன்னா அந்த மரத்தூள் போட்டிருக்கோம்ல, அது மரத்தூள் போடலாம். இன்னொன்று என்கிட்ட கார்ன் கேப்னு இன்னொரு மெட்டீரியல் இருக்கு, இம்போர்ட்டட் ரூட் இருக்கு. அது வந்து ஒரு 15 days ஒன்ஸ். அது வந்து எதுக்காகனா யூரின் மோஷன்லாம் இதில் தான் போறாங்க. இப்போ டாக் கேட்னா டெய்லி வெளியே எடுத்து போறோம். இவங்களுக்கு வந்து இவங்க இது மட்டும் தான் போறதுனால நீங்க ஒரு 15 days 20 days மேல கிளீன் பண்ணிடணும். ஏன்னா ரொம்ப பழசா வச்சுதான் ஸ்மெல் வரும், பிளஸ் அமோனியா அதெல்லாம் கிரியேட் ஆகும், ஃபங்கல் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க அவாய்ட் பண்றதுக்காக மாத்திடுறது ரொம்ப நல்லது. ஆனா டெய்லி கிளீன் பண்ணாம ஒரு 2 days 2 weeks ஒன்ஸ் தான், ஒரு 10 நாளைக்கு மேல தான் நீங்க பண்ணவே போறீங்க. அதனால ஈஸி தான் அதுக்கு. அதே மாதிரி இதுக்குன்னு ஃபுட் செலவுன்னு ரொம்ப ஆகாது. இவங்களுக்குன்னு ஒரு பெல்லட் இருக்கு, இந்த மாதிரி பெல்லட்ஸ் இருக்கு இவங்களுக்குன்ட்டு. இது மாதிரி பெல்லட்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்று வாங்கி வச்சுட்டு பிளஸ் கேரட்டு, பீன்ஸ், பீட்ரூட் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கீரை வகை கொடுத்தா இன்னும் சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஏன்னா லீஃப் வந்து நல்லா சாப்பிடும். ஆனா இவங்க வந்து வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே சாப்பிடுவாங்க. எக்கு, பாயில்டு எக்கு, பாயில்டு சிக்கன். ஆனா எதுவுமே குக்குடு இருக்கக்கூடாது, பாயில் பண்ணி மட்டும் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஆனா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் காமிச்சலாம் அந்த ஃபுட்டு, அதுல வந்து கொஞ்சம் சப்ளிமெண்ட்ரிஸா இருக்கும். ஏன்னா இது ஒரு காட்டுல வாழ்றப்போ அதுக்கு தேவையான சத்து அதுவே எடுத்துக்கும். அப்ப நம்ம கிட்ட இருக்கணும் புரோட்டீன், மினரல்ஸ், கால்சியம் இதெல்லாம் ஒரு பாடிக்கு கம்பல்சரி தேவை. அப்ப இதெல்லாம் நாங்க வந்து சப்ளிமெண்ட்ரியில ஆட் பண்ணி வச்சிருப்போம். அப்ப அந்த மாதிரி ஃபுட் ஒன்று கொடுக்குறப்போ அதுக்கு ஹெல்த்தியாவே இருக்கும். அப்ப அது குட்டி போடுறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மில்க் கொடுக்குற குவான்டிட்டிலாம் உங்களுக்கு அந்த கவுண்ட் எல்லாம் நல்லா இருக்கும். வெறும் ஒரு 5 பப்ஸ்ல இருந்து ஒரு 14 பப்ஸ் வரைக்கும் லே பண்ணுவாங்க. 14 குட்டி வரைக்கும் போடுவாங்க. ஆமா, அது நம்ம கொடுக்குற ஃபுட். அது மெயின். நிறைய பேருக்கு சொல்ற ஒரு ப்ராப்ளம் வந்து குட்டி போடுது ஆனா வந்து அதை வந்து பாத்துக்க மாட்டுதுன்றாங்க. அது ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஆசைக்கு வளர்க்குறேன்னு சொல்லிட்டு ஹால்ல வச்சு டிவி கீழே வச்சிருவாங்க, அப்படி ஹீட்டான இடத்துல வச்சிருவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு பால்கனி அந்த மாதிரி ஹீட் பிளேஸ். இவங்க வந்து இண்டோர் பிளேட், இவங்க வந்து கூலிங் தான் கொஞ்சம் செட் ஆகும், ரொம்ப ஹீட்டு செட் ஆகாது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ரொம்ப நாய்ஸ், இந்த டம்மு டம்முன்னு சவுண்ட் இல்ல, ரொம்ப சாஃப்டான கிரியேச்சரு சிரியனு. ஆனா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா மேல் ஃபீமேல், சிரியனை பத்தி சொல்றேன். மேல் ஃபீமேல் வந்து ஃபீமேல் வந்து ஒரு அக்ரெசிவான கிரியர். மேல் கூட எடுத்து விளையாடுங்க. ஒரு பிரெக்னென்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா மேல் கூட விளையாடுங்க, ஃபீமேல் கூட எடுத்து விளையாடாதீங்க. ஃபீமேலை வந்து தனியா செப்பரேட் பண்ணி ஒரே ஆள் ஃபுட் ஃபீட். அப்போ வந்து என்ன கொடுங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டா இந்த ஸ்ப்ரவுட்ஸ், இந்த ஊற வச்ச தானிய வகை அது கொடுங்க. அதுக்கப்புறம் எக் அது கொடுக்கலாம். நாங்க கொடுக்கறோம்ல ஃபுட், அது கம்பல்சரி அதுக்கு அது கொடுக்கணும். கீரை வகை கொடுங்க. அதே மாதிரி ஓலைக்கு ஒரு முருங்கீரை எல்லாமே போடுறப்ப நல்லா இருக்கும். அது மாதிரி கீரை, அந்த மாதிரி கீரை வகை போட்டா சூப்பரா இருக்கும். சிரியனுக்கு செப்பரேட் பண்ற இது விஷயம் இருக்கு. ஏன்னா இவங்க வந்து 7 inches வரைக்கும் வளருவாங்க. இதை குரூப்ல வைக்கலாமான்னு கேக்குறாங்க. ஆனா மேல்ஸ் சின்னதுல இருந்து வைக்கிறீங்க அப்படின்னா மேல் ஃபுல்லா குரூப்ல இருக்கலாம், ஃபீமேல் ஃபுல்லா குரூப்ல வரும். ஆனா ஒன்ஸ் இது மேட் ஆயிடுச்சுன்னா ஃபீமேல் மட்டும் தனியா தான் போயிடும். இவங்கள பொறுத்து சண்டை போடுக்கும் ரெண்டும். ஆமா ப்ரோ, ஃபீமேல் வந்து அக்ரெசிவ், மேல் கிட்டே சேர்க்க மேலே தோத்தி விட்டுருமா, அடிச்சே கேலி பண்றோம். அந்த மாதிரி பண்ற ஆளுங்க. ஆனா இது பிரைஸ் 400ல இருந்து இருக்கு. ஆனா இவங்களுக்கு நான் ஃபாலோ பண்ற டயட் ஃபுட் எல்லாமே இதுவே நம்ம சொல்லியும் கொடுப்போம். ஆனா நீங்க பீஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கு, உங்களுக்கு குவாலிட்டி அவ்வளவு கிளியராகவும் உங்களுக்கே அது எப்படி இருக்கு, வாங்குறப்ப ஆசை இருக்கு. அந்த மாதிரி கியூட்டா இருப்பாங்க. இவங்களுக்கு நம்ம கொடுக்கறது எல்லாமே அந்த மாதிரியான இது பிரைஸ் உங்களுக்கு இதுவாயிட்டு. அதனால 400ல நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம். இதுல இன்னொருத்தர் இருக்கான், நம்ம ஆம்ஸ்டர்ல இன்னொரு பையன் இருக்கான். இவன் பாத்தீங்கன்னா டிராப்ட் ஆம்ஸ்டர். இவனோட அடல்ட் சைஸே இதுதான். இவனோட அடல்ட் சைஸ் நான் காட்டல சிரியன், ஏன்னா அவன் 7 inches வரைக்கும் வருவான். இவன் வந்து இது. ஆனா இவன்கிட்ட ஒரு பிளஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இவன் வந்து அவனை பிரிக்க சொன்னல, இவன் பிரிக்க தேவையில்ல. மேல் ஃபீமேல் 2 பேரும் ஒன்னா வச்சிருக்கோம். பேரே சூப்பரா பாத்துக்கும். அதே மாதிரி ஒரே ஆள் மெயின்டைன் பண்ணும் குட்டி போடுறப்போ. அதே மாதிரி நீங்க ரொம்ப பழகிட்டீங்கன்னா குட்டியை தொட அலோவ் பண்ணும். ஆனா குட்டியை தொடவே கூடாது யாரா இருந்தாலுமே. தொட்டினா நியூ ஸ்மெல் வந்துச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். அப்ப நீங்க என்ன பண்ண தொடாம இருக்கும். ஆனா ரொம்ப பெட் பண்ணிட்டீங்க அது அலோவ் பண்ணா, ஆனா அதுக்கிட்ட மட்டும் தான் இருக்கும். அது எதனா ஒரு கேரக்டர் எப்படி பழகுறீங்க எல்லாமே அப்படி இருக்கும்ல நல்லா சொல்லுங்க. ஆனா இவங்க வந்து மேல் ஃபீமேல் சூப்பரா பாத்துப்பாங்க. பேரண்ட் கேரிங் வந்து செம்மையா இருக்கும். அதான் பெரிய பெரிய செட்டப், ஒரு பெரிய டேங்க்ல டீம் பார்க் செட்டப், அப்படி ஒரு கேஜ் செட்டப்ல நீட்டா வச்சோம்னா இவங்க டிராப்ல தான் சூஸ். ஏன்னா அதுதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வச்சுக்கும் அந்த செட்டப்பை. சிரியன்லாம் எடுத்து கையில வச்சு விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். டிராப்ட் வந்து அந்த செட்டப் கொடுக்கலாம். ஆனா பழகுறவங்க கிட்ட மட்டும் தான் அது சூப்பரா பழகும். ஏன்னா டிராப்ட் வந்து திடீர்னு பைட்டிங் சென்ஸ் இருக்கும். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நியூ ஸ்மெல் வந்து அது என்னதுன்றதை பைட் பண்ணி பார்க்கும். ஆனா கடிக்கிறது அந்த அளவுக்குலாம் ஒன்றும் எதுவும் இருக்காது. அதுக்காக இவங்களோட இதுவே. இவங்களும் வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே சாப்பிடுவாங்க. செம்ம கியூட்டா இருப்பாங்க ப்ரோ. கலர் ஃபுல்லா நிறைய இருக்கும். கலர் இது பிரைஸ் வந்து 400ல இருந்து இருக்கு ப்ரோ. ஆனா கலருக்கு ஏத்த மாதிரி ரேட் மாறும். வேஸ்டான கலர். ஆனா நம்ம காம்போலா கொடுத்துட்டு இருக்கோம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கேஜ் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு கேஜ் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு மாடல்.
இந்த கேஜோட ஃபுல் கிட் வந்துரும் ப்ரோ செட். ஓகே. ஒரு 2000க்கு ஃபுல் செட்டப். நான் கலருக்கு ஏத்தாம பிரைஸ் இல்ல, ஒரு பீஸ் மட்டுமே என்கிட்ட வந்து 1000 ரூபாய்லாம் இருக்கு ஆம்ஸ் இதே கலர்ல. ஓகே. ஆனா நீங்க காம்போல எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த கலர் வேணா எடுத்துக்கலாம். 2000க்கு 2 பீஸ் ஆம்ஸ்டர். ஓகே. அப்படி இந்த ஃபுல் செட்டப். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெட்டிங், அது வந்து ஃபுட். ஆனா இந்த கிட்ல என்னென்னலாம் ப்ரொவைட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ப்ளே பண்ற வீல். எதுக்காக இந்த வீல் ப்ளே பண்றோம்னா அதுக்கு பர் டேக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் வாக் பண்ணும். இப்போ இவ்வளோண்டே கேஜ்லயே வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதை வந்து இது பண்ண முடியாது, டைஜஷன் ஆகுது. அது ஹெல்தியா கிரியேட் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அது ரன்னிங் வீல் கம்பல்சரி குத்தாகும். அப்படின்னா இந்த மாதிரி வாக்கிங் பால் குத்தோம். இந்த மாதிரி வாக்கிங் பால் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வெளியே விடுறது, கேஜுக்குள்ள இருக்கிறதுக்கு இது. வெளியே விடுறதுக்கு பார்த்தோன்னா அந்த மாதிரி பால் கொடுப்போம். இதுல பெரிய பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. நீங்க வெளியே விட்டீங்கன்னா இப்ப எப்படி நம்மளுக்குன்னு ஒரு தீம் பார்க், பெரிய பெரிய பார்க் போனா நம்ம எப்படி உள்ள போயிட்டு ஒரு விளையாடும், அந்த மாதிரி அவங்களுக்கு விளையாடுறதுக்கும் சரி அவங்களோட ஹெல்த்துக்கும் சரி. அதாவது பால் வந்து செம்ம பெஸ்டா இருக்கும். ஆமா சேஃப். மத்த பெட்டுக்கும் சரி சின்ன பசங்க யாருன்னா இருந்தா ஒரு ப்ராடக்ட் அதுக்கும் சரி. ஏன்னா சில பேர் எப்படி இருக்குன்னு தெரியாம மிதிச்சிட்டாங்கன்னா அது ரொம்ப அவங்க வந்து ரொம்ப குட்டியான ஒரு அதெல்லாம் கொஞ்சம் அதிகதான். அது வந்து அவுட்டோர்ல விடுறப்போ பார்க் லைட்னு போவாங்க ப்ரோ. என்கிட்ட வந்து இப்ப நீங்க கேட்டீங்களா டாகுக்கு மட்டும் தான் ஆர்னஸ் இருக்காண்டு, என்கிட்ட ஆம்ஸ்டருக்கும் ஆர்னஸ் இருக்கு. ஆமா இருக்கு. ஷாப்புக்கு வந்தீங்கன்னா அழகா பாக்கலாம் 3 சைஸ்ல ஒரு பேக்ல வரும். அது வந்து குட்டில இருந்து பெருசா வர வரைக்கும் ஒரே ஆர்னஸ் 3 செட் வரும். அது எல்லாமே போடலாம். அதே மாதிரி அது மட்டுமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கூட இருக்கு. இவங்க எல்லாம் ட்ரெஸ் இப்ப ரொம்ப பெட் பண்ணிட்டாங்க. ஆமா ரொம்ப பெட் பண்ணிட்டாங்க. அவங்க அழகா பாக்கணும்னா அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்ப்பாங்க. நல்லா வாங்கிட்டு போய் என் கஸ்டமர்லாம் போட்டு எல்லாம் அனுப்பிச்சு விடுவாங்க எனக்கு. அது மாதிரி சூப்பரா அவங்களுக்கு ட்ரெஸ் ஆர்னஸ் அது இருக்கு. அதே மாதிரி ஆம்ஸ்டருக்கு இன்னும் என்ன கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற பெட்டுலாம் இப்போ டாக் இருக்குன்னா அதுக்குன்னு வாட்டர் செலவு பண்ணுவீங்க. தண்ணி வந்து அதுக்கு போட்டு ஷாம்பு போட்டு சோப்பு போட்டு குளிக்க வைப்பீங்க. அதுவும் நீங்க தான் குளிக்க வைப்பீங்க. ஆனா ஆம்ஸ்டர் கிட்ட ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து தண்ணில யூஸே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சாண்ட் பாத் இருக்கு. அவங்களுக்கு சாண்ட் டப் இருக்கு. இப்ப இந்த சாண்ட் பாத் சாண்ட் டப் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கீங்களா, உள்ள போயிட்டு உட்காந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்றது, ஹேண்ட் வாஷ் பண்றது, லெக் இது பண்றது ஃபுல்லா க்ளீன் பண்ணுவாங்க. ஆனா ஆம்ஸ்டர் கிட்ட இது இல்லாமலே பாத்தீங்கன்னா டெய்லியும் செல்ஃப் கிளீனிங்னு ஒரு பெட்டுன்னு பாத்தீங்கன்னா ஆம்ஸ்டர் தான். எப்பயுமே அது சுத்தமா தான் வச்சுக்கும். அதே மாதிரி நீங்க இதை வச்சுன்னா நீங்க பெட்டிங் நீங்க மாத்தலாம், அது உங்க தப்பு. சில பேர் பார்த்தாமே எனக்கு அது ஸ்மெல் வருதுன்னா அது எப்படி ஒரு 10-15 நாள் அதுலயே யூரின் மோஷன்ல எப்படி இருக்க முடியும்? அப்ப நம்ம ஹெல்த்தியா நம்ம தான் பாத்துக்கணும். ஏன்னா அவங்க வந்து நம்ம வந்து அவங்கள நம்பி இல்ல, அவங்க தான் நம்மள நம்பி இருக்காங்க. அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கணும். இந்த மாதிரி அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், சாண்ட் பாத் குடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், எப்பயுமே ஆம்ஸ்டர் பளபளன்னு இருக்கும். செம்ம சூப்பரா இருக்கும் ஆம்ஸ்டரை பொறுத்த அளவுக்கு. ஏன்னா இந்த மாதிரி போட்டோன்னே நீங்க அது பாக்குறப்ப செம்ம சூப்பரா இருக்கும். ஆம்ஸ்டருக்கு சாண்ட் பாத் இதோ பாருங்க, சாண்ட் பாத் இதெல்லாம் என்கிட்ட செம்மையா அவங்க. ஆமா அதேதான். இப்ப இவங்களுக்கு செட்டப்லாம் இருக்கு ப்ரோ. என்கிட்ட இன்னும் மார்னிங்லாம் இருக்கு. இந்த மாதிரி செட்டப்லாம் பாருங்க, கேஜ் ஒரு மாதிரி பிரீமியம் லுக்ல இருக்கும். இது ஃபுல்லா ஆம்ஸ்டருக்கா? ஆம்ஸ்டர். ஓகே. இதுல ஒரு கீழே ஒரு டாப் பாத்ரூமுக்கு இது பாத்திங் செட் வச்சிட்டீங்கன்னா அவங்க. ஆமா இந்த மாதிரி பிரீமியமா நிறைய மாடல் கேஜ் இருக்கு ப்ரோ. ஒவ்வொன்னு ஒரு மாடல் கேஜ் என்கிட்ட இருக்கு. என்ன மாடல் கேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம். மார்னிங்ல இருந்து அவ்வளோ கேஜ் மாடல் அது ஃபுல்லா மார்க்கெட்னால கொஞ்சம் எடுத்து வந்து ஷாப் வந்து நிறைய இருக்கு. இங்க எத்தனை வந்து சேல் ஆயிடுச்சு. அங்க பாருங்க எல்லாமே கேலியா இருக்கு பாருங்க. ஏன்னா அவ்வளவு ஒண்ணு மேல அடிக்க வச்சிருந்தேன். ஆமா லேட். அதே மாதிரி தான் இதுவே இது இருக்கீங்களா. அதே மாதிரி நீங்க ஆம்ஸ்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மீல் வார்ம் இருக்கான். இப்ப லைவ் ஐட்டம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைவ் ஐட்டம் வார்ம்ஸ் தெரியுங்களா? வார்ம்ஸ் லைவ் ஐட்டம் நம்ம எப்படி சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டு ஹெல்த்தியா அவங்களுக்கான ப்ரோட்டீன். இது வந்து லைவ் ஐட்டம். ஒரே ஒரு இது எடுத்து ஒரு பீஸ் கொடுத்தா அவங்களுக்கு ட்ரீட்ஸ் மாதிரி லைவ் ஐட்டம் ட்ரீட்ஸும் இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ட்ரை பேக்லயே வந்து பாத்தீங்கன்னா மீல் வார்ம்ல வேற ஃபிஷ்ல மேக் பண்ற ஒரு இது அது மாதிரி ட்ரீட்ஸும் இருக்கு அவங்களுக்கானது. இது வந்து ஆம்ஸ்டர்க்கான ஒரு இது பார்த்தோம். அதுக்கு அடுத்த இன்னொருத்தர் இருக்கான் ஜெர்பல்னா என்னன்றதே சில பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கு எளிமையா தானே இருக்கு. ஆனா ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா டைல்ல வந்து ரேட்டுக்கு ஏர் வளராது. ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா ஏர் வரும். அதுவும் டைல் எண்ட்ல லைன் டைல் மாதிரி வரும். தமிழ்ல வந்து சிங்கவாலி எலின்னு. ஆனா இதோட பிஹேவியர் ஃபுல்லா ஸ்குரில் மாதிரி தான் இருக்கும். அணில் மாதிரியே இருக்கும். அணில் மாதிரியே ஆட்டிடியூடு, அணில் மாதிரியே சாப்பிடுறது, ஓடி போய் நின்று இப்படி பாக்குறது, கையில எடுத்து சாப்பிடுறது, அந்த மாதிரி ஃபுல்லா அணில் மாதிரியே இருக்கும். அவங்களுக்கான இதுவே அந்த இதுதான் அணில். ஆனா லைஃப் பண்ணாது. இப்போ ஆம்ஸ்டரு அப்படின்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2.5 3 இயர்ஸ் தான் மேக்ஸிமம்ன்றது. ஆனா இவங்கள பாத்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் அசால்ட்டா இருக்கும். 10 இயர்ஸ் ஆமா தாராளமா இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க பாத்துக்கிறீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். அடல்ட் ஆயிடுச்சுன்னா செம்மையா இருக்கும் ப்ரோ. அப்படியே
ஸ்குரில் மாதிரியே தான் இருக்கும். இப்போ இந்தியன் ஸ்குரில் வந்து வளர்க்க கூடாது. ஆமா. அப்படி இந்தியன் ஸ்குரில் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இது ஜெர்பிள் தான் சூஸ். ஓ. ஏன்னா அதோட பிஹேவியர் ஆட்டிடியூட்லாம் பார்த்தா அப்படி இருக்கும். வெளியே வச்சு ஓடி வர்றது, எகிரி வர்றது, அதெல்லாம் பண்ணலாம். இப்போ பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா ஷோ கிளைடர் வாங்குறவங்க ஒரு பட்ஜெட் இருக்கும், இல்லை எனக்கு பட்ஜெட் கம்மியாக வாங்கணும் அப்படின்றவங்க இதுதான் சூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது எலி மாதிரி பிஹேவியரே இருக்காது. அதே மாதிரி எலி ஃபேஸ் இது வராது. இப்போ ஒண்ணே சொல்ற ஒரு விஷயம், இந்த ஸ்டூவர்ட் லிட்டில் படம் பார்த்திருக்கீங்க? ஆமா ஆமா. அதுல ராட் காட்ட மாட்டாங்க, அது ஆக்ட் பண்ணவனே இவன் தான். ஓ, இந்த ஜெர்பிள். அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமாலேயே ஜெர்பிள் வந்துருக்கு. ஒரு யோகி பாபு ஒரு சினிமால வந்து ராட்னு காட்டுவாங்க, அது ராட் கிடையாது, ஜெர்பிள். ஓ, சினிமா எலின்னு சொல்லி காட்டுறது. ஆனா எலி கிடையாது, இது வந்து ஜெர்பிள் மாதிரி இருக்கு, பட் எலி கிடையாது. ஆனா அதோட ஃபேஸ் வேற மாதிரி இருக்கு. ராட் ஃபேஸோ இது ஃபேஸோ வேற மாதிரி இருக்கும். பக்கத்துல வச்சு பார்ப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதோட இது வந்து ஜெர்பிள். ஆனா 0 பைட்டிங், எடுத்து நல்லா விளையாடணும், லைஃப் லாங் ஒரு பெட் வேணும், ராடன்ஸ்லாம் இவனை சூஸ் பண்ணலாம். இது எவ்வளவு பிரைஸ் பண்றோம்? இது 800ல இருந்து பீஸ் இருக்கு. பைடுலாம் ரேட் மாறும், 2000 அந்த மாதிரிலாம் இருக்கும். என்கிட்ட இது ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் எடுத்து வந்தீங்க. இப்போ இங்க எடுத்துறோம். இங்க ஒரு பைடு இருக்கு, சில்வர்லயே பைடு இருக்காங்க. ஓகே. இதுலயே பிளாக் அண்ட் ஒயிட் பைடு, அகோட்டிக் பைடு, சில்வர் அகோட்டிக், அது மாதிரிலாம் இவங்கிட்ட எல்லாம் என்கிட்ட இருக்கு. ஓகே ஓகே. அப்படியே கோல்டன் ஆரஞ்சு அந்த மாதிரிலாம் என்கிட்ட இருக்கு. நீங்க எல்லாமே ரேட்ல எடுத்துட்டு வந்திருக்கேன் ப்ரோ மார்க்கெட்ல இந்த வாரம்.